நம்முடைய திரு கோலால ஸ்ரீனிவாஸ் அவர்களும் இணைந்திருக்கிறார். திரு கோலால ஸ்ரீனிவாஸ் 2 பேரும் 12 ஆண்டுகளுக்கு கழித்து சந்திக்கிறாங்கங்கும் போது ப்ளசன்ட்ரீஸை பகிர்ந்துப்பாங்க, பழைய நினைவுகளை நினைவு கொள்வாங்க. வழக்கமான சம்பிரதாயமான பகிர்வுகளை தாண்டி தமிழ்நாடு பல வகைகளில் முக்கியத்துவம் பெறுகிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி. நம்ம ஒரு பார்டர் ஸ்டேட், கடற்புற எல்லை நிறைந்த ஒரு பகுதி, அந்த சவால்கள் எல்லாமும் கூட இருக்குது. ஸோ இதெல்லாமும் கூட கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் இந்த 2 தலைவர்களும் பேசுறதுக்கான சூழல் இருக்குமா? இது வந்து இந்த உறவுகள் எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு டோன் செட் பண்ணுமா? உங்க எதிர்பார்ப்பு என்ன? ஓகே, இப்போ நம்ம திரையில பார்க்கிறோம். ரொம்ப மன்னிக்கணும் இன்டர்வியூ பண்றதுக்கு. இந்த சந்திப்பு நிறைந்து முதலமைச்சர் கிளம்பி செல்ற காட்சிகளையும் பார்க்கிறோம். அது ரொம்ப பிரீஃப் மீட்டிங்காக தான் இருந்திருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஸ்ரீனிவாசர், கோஹெட் சார். ஓகே, அதாவது முதல்வர்ங்கிற முறையில விஜய், பிரதமர்ங்கிற முறையில மோடியும் சந்திச்சு பேசியிருக்காங்க. இதுல கரெக்டா இவர் என்னைக்கு மோடியை மீட் பண்றாரோ அதுக்கு முதல் நாள் தான் மேகேதாட்டு அணை சம்பந்தமா அதுக்கு வந்து அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு மேகேதாட்டு அணையை கட்டியே தீர்வோம், அதற்கான திட்ட அறிக்கையை தயார் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கான நாங்க ஆபீஸே போட்டோம் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிட்டு இருக்கிறது கர்நாடகத்துல இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு. அந்த காங்கிரஸோட தான் இவங்க அலையன்ஸ் வச்சிருக்காங்க. 2 காங்கிரஸ்காரங்க மினிஸ்டராவும் இருக்காங்க. இவ்வளவு இருக்கு. டி.கே. சிவகுமார்த்தையும் ராகுல்கியுமே பேசி முடிக்கக்கூடிய ஒரு விஷயம். இவர் வந்து பெங்களூருக்கு எழுத வேண்டிய கடிதத்தை டெல்லிக்கு எழுதியிருந்தார். இதே வேலையை தான் இதுக்கு முன்னால டிஎம்கேயும் பார்த்தது. அப்போ அவங்க காங்கிரஸோட கூட்டணியில இருந்தாங்க. மேகதாட்டு சம்பந்தமா பிரதமருக்கு கடிதம் எழுதி கொண்டே இருந்தார்கள். இப்ப டிஎம்கே இன்னொரு தொடர்ச்சியாகத்தான் இவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நிலைமை தானே நம்ம பாக்குறோம்ல. அதிமுக பாஜக உறவு இருந்த போதும் அங்க எந்த அரசு அமைந்தாலும் அதே பிரச்சனை தான். திமுக இருந்த போதும் அது பிரச்சனை தான். இவங்களுக்கு மட்டும் விதி விலக்கா இருக்குமா? அங்க இருக்கிற காங்கிரஸ் அதுக்காக பேசும், இங்க இருக்கிற காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்காக பேசும். இதுதானே நம்ம யதார்த்தமா பாக்கணும். ஆனா அப்படி பேசலாம் தீர்வு கிடையாதுன்னு சொல்றேன். யார் செஞ்சா என்ன, தீர்வு கிடையாது சார். இந்த பிரச்சனையை இனிஷியேட் பண்ணி இருக்கிறது இவங்க கர்நாடகா சார். இந்த கோரிக்கை பிஜேபி இருந்தாலும் அதுதான், காங்கிரஸ் இருந்தாலும் அதுதான், ஜேடிஎஸ் இருந்தாலும் அதுதான். கரெக்ட். ஆனால் பிரச்சனைக்குரியவர்கள் அவர்கள் தாங்க. நீங்க வந்து மோடிட்ட சொல்றதுனால இது பிரச்சனை இல்லை. நீங்க டி.கே. சிவகுமார்ட்ட தான் பேசணும். ஏடிஎம்கே இருந்தாலும் அதுதாங்கிறது அப்படி சொல்றதுனால இதுக்கு தீர்வு கிடைச்சிடாதுன்னு சொல்றேன். நீங்க இது சும்மா பால மாத்தி ஒரு நாடகம் இங்க போயிட்டு இருக்கு. டி.கே. சிவகுமார் கிளைம் பண்றாரு. அதோட மட்டும் இல்ல, 2-3 நாளைக்கு முன்னால அவர் சொல்லியிருக்காரு பிரஸ் மீட்ல, இங்க கொள்ளைக்கால வச்சு ஒரு பிரஸ் மீட், அதுல சொல்றாரு இந்த மேகேதாட்டுவை எதிர்ப்பதற்கு தமிழ்நாட்டுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் கடைசியா வந்திருக்க தீர்ப்பின்படி காவிரி அணைக்கு குறுக்க எது கட்டினாலும் சரி அதனுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அத்தனை பேர்த்தையுமே சம்மதம் வாங்கணும் இருக்கு. ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ல பாண்டிச்சேரி இருக்கு, கேரளா இருக்கு, தமிழ்நாடும் இருக்கு. நீங்களாம் சுவமட்டம் நோக்கம்பெல்லாம் செய்ய முடியாது. சோ இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சிருக்கிறது இன்னைக்கு தேதிக்கு காங்கிரஸ் அரசு. கர்நாடகத்துல இருக்க காங்கிரஸ் அரசு, காங்கிரஸோட தான் இவங்க கூட்டணியில இருக்காங்க. ராகுலோட நல்ல நண்பர், டி.கே. சிவகுமாரோட நல்ல ரேப்போ இருக்கு. அங்கேயே பேசி பெங்களூர்லயே முடியக்கூடிய விஷயத்துக்கு டெல்லிக்கு ஏன் சார் கடிதம் எழுதணும்? அப்படின்னா இது ஜஸ்ட் ஒரு கண்துடைப்பு நாடகம் தானே. இப்ப இதே போல அவர் சொல்லுவார், நாளைக்கு என்ன சொல்லுவார், நான் இதை வந்து இந்த விஷயத்தை பிரதமர்கிட்ட வலியுறுத்தினேன்னு சொல்லுவார். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நிறைய இலவசங்கள், அது நிறைய திட்டங்கள் இருக்கு. பிரைம் மினிஸ்டர் இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை எடுத்து சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன். இப்ப இருக்கக்கூடிய எரிபொருள் தட்டுப்பாடு, விலைவாசி உயர்வு, இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நம்ம பெரும் நெருக்கடியை சந்திப்போம். ஏன்னா ஆல்ரெடி அவர் சொல்லியிருக்கார் மோடி, அதெல்லாம் சொல்லுவார். சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து இலவசங்கள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காம ப்ரொடக்டிவா வேற என்ன செய்ய முடியும் பாருங்க அப்படின்னு ஏதாவது ஆலோசனை சொல்லி இருப்பார். இந்த ஒரு டோன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த டோன் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கடந்த திமுக ஆட்சியில ஒரு கன்ஃபரன்டேஷனல் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம், மத்திய மாநில உறவு அப்படிங்கிறது. அது ஒரு பொலிட்டிக்கல் தீமா கூட இருந்தது. அது நீளும்னு நினைக்கிறீங்களா? இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு பாக்குறீங்களா? அதாவது நீங்க இதோட நட்புக்கரம் நீட்டுறதுக்கு பிஜேபிக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. ஆனா அதே நேரத்துல ஒரு மத்திய அரசு ஒரு மாநில அரசுக்கு செய்ய வேண்டியதை செய்யும்.
அதுல வந்து மோடி வந்து குறை வைக்க மாட்டார். இப்போ நம்ம பார்க்குறோம் திரு பினராயி விஜயன் வேற ஒரு கட்சியை சேர்ந்தவர் தான், எதிர் கொள்கை கொண்டவங்க தான். பட் இந்த அரசியல் மாச்சரியங்களை தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த பிஎம்சிஎம் ரிலேஷன்ஷிப்ல பார்த்தோம். ஏன் தெலுங்கானால காங்கிரஸ் முதல்வர் தான் திரு ரேவந்த் ரெட்டி வேற ஒரு அப்ரோச்சை கடைபிடிக்கிறார். சோ அரசியல் மட்டும் இல்ல, ஆந்திராலேயே இதுக்கு முன்னால இவர் ஜெகன்மோகன் ரெட்டி இருந்தப்போ நல்ல ரேப்போ இருந்தது. கரெக்ட். சோ இப்போ ஜெகன் ஃபார்முலாவே மெயின்டைன் ஆகலாம். அது எப்படி என்னங்கிறது இன்னொரு சிக்கல் இருக்கு. என்னன்னா விஜய் சம்பந்தமா ஒரு சிபிஐ கேஸ் இருக்கு, கரூர் ஸ்டாம்பீட் சம்பந்தமா. சிபிஐங்கிறது மத்திய அரசு ஒன் ஆஃப் த ஆர்ம்ஸ். அப்படிங்கிறப்போ அவங்க எப்படி டீல் பண்றாங்க, என்ன ஏது, இந்த மாதிரி விஷயங்களும் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய இணக்கத்தை நட்பெல்லாம் தீர்மானிக்கக்கூடியதா இருக்கு. ஓகே, திரு ஜெகன் ரெட்டிக்கும் மத்திய அரசுக்கும் அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்லயோ அலையன்ஸ்லயோ இல்ல, பட் ஒரு பரஸ்பர நட்புணர்வு அப்படிங்கிறது தொடர்ந்து பார்த்தோம். ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் சிபிஐ வழக்கு இருந்தது, இன்னைக்கு வரைக்கும் தீர்ப்பு வரல, அப்படியே போயிட்டு இருக்கு. ஆனா அந்த சிபிஐ கேஸ் எல்லாம் போட்டு காங்கிரஸ் ஆட்சியில. பட் இந்த ஜெகன் கேஸ்ல ரெண்டு பேருக்கும் ஒரு மியூச்சுவல் எனிமி இருந்தாங்க காங்கிரஸ் அப்படின்னு. ஆனா இந்த ரிலேஷன்ஷிப்ல பாக்குறோம் இந்த காங்கிரஸ் விஜய் தலைமையிலான அமைச்சரவையிலேயே பங்கேற்று இருக்குது. அது ஒரு இரிட்டண்டா இருக்குமா? டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இருக்க கூடாது. யாரு ஆக்சுவலா என்னன்னா இதான் சொல்றேன், காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்திலேயே ஆட்சியிலேயே பங்கெடுக்கிறது, அதிகாரத்தில் பங்குகிற லெவலுக்கு எலிவேட் ஆகிருக்குங்கிறது நிச்சயமா பிஜேபியோட கண்ணை உறுத்தும். ஏன்னா அவங்களுடைய டார்கெட் எப்போதுமே காங்கிரஸ் இருக்கும். பட் ஒரு பேலன்ஸ் பண்ற வாய்ப்பு முதலமைச்சருக்கும் இருக்குங்கிறத பார்க்கலாமா? இப்ப பார்த்தோம் அவர் வந்து திரு ராகுல் காந்தியோட ஸ்டேஜ் ஷேர் பண்ணார், பட் அதை ஓவர் டூ பண்ணல. கேரளாவுக்கு பதவியேற்பு விழாவுக்கு அழைப்பு இருந்தும் அவர் போகல. சோ அதை அவர் பேலன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்குல்ல? ஆக்சுவலா அவர் போகாததுக்கு பேலன்ஸ் பண்ணணுங்கிற நோக்கம் காரணமான்னு தெரியல. நீங்க சித்தராமையா முன்னால பதவி ஏற்றப்போ இந்தி கூட்டணியை சேர்ந்த எல்லாருமே வந்திருந்தாங்க. கேரளால சதீசன் பொறுப்பேற்றப்போ யாருமே வரல. அது இந்தி கூட்டணிலயே ஒரு விரிசல் இருக்கு. இவங்களுக்குள்ளயும் கொஞ்சம் ஒரு தள்ளி நிக்கலாம் அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. எடுத்த எடுப்புல ரொம்ப அப்படியே ஆற தழுவி ஆலிங்கனம் பண்ணிக்க வேண்டாம்னு கூட நினைச்சிருக்கலாம். இல்ல இப்ப இவர் வந்து பிரதமரோட சந்திப்போட நிறுத்தாம அங்க இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் அனைவரையும் சந்திக்கிறார். சோ இஸ் ஹி நாட் பிரேசிங் த ரைட் பட்டன்ஸ்? நிதியமைச்சரை சந்திக்கிறாரு, மத்திய ஆட்சி கட்சியிலயும் சரி அரசுலயும் சரி நம்பர் 2 இருக்கிற அமித்ஷா அவர்களை சந்திக்கிறாரு. சோ அதெல்லாமே ஒரு நல்லெண்ண சமிக்ஞைகளா பாத்திர முடியாது. இது எல்லாமே அதாவது எப்படின்னா ஒரு புதிய முதல்வர் டெல்லிக்கு போனா சந்திக்க வேண்டிய ஒரு பட்டியல இவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு நிதி கொடுக்கணும் அப்படின்னா நிதி அமைச்சருடைய தயவு வேணும். அப்புறம் பொதுவான ஒரு புரிதலுக்கு அமித்ஷா தேவைப்படும். அப்புறம் பிரதமரோட ஒரு நல்லிணக்கம் தேவைப்படும். ஏன்னா அவரே வந்த உடனேயே விஜய் சொன்னது மொத்தமா டிஎம்கே கவுண்ட் எல்லாத்தையும் தொடச்சு வச்சுட்டு போயிட்டாங்க, ஒண்ணும் இல்லை அப்படின்னு. ஆனா இப்ப இவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கிறது, இவங்க கொடுத்துருக்க ப்ராமிஸ்ல நிறைவேற்றுறதுக்கு நிறைய பணம் தேவைப்படும். எடுத்த எடுப்புல தமிழ்நாட்டில் இருக்கிற சோர்சஸ்ல இருந்து அவங்களால செஞ்சிட முடியாது. நிச்சயமா மத்திய அரசுடைய உதவி தேவைப்படும். அப்படிங்கிறப்போ இவங்க அத்தனை பேரையும் அது சம்பந்தப்பட்ட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அத்தனை பேரையும் அவர் மீட் பண்ணித்தான் ஆகணும். அந்த சந்திப்புங்கிறது நிச்சயமா ஒன்னு உறுதியா சொல்ல முடியும், ஒரு முதல்வருக்கும் மத்திய அமைச்சர்களுக்கும் முதல்வருக்கும் பிரதமருக்கும் இடையிலான சந்திப்பாகத்தான் இருந்திருக்கும். ஓகே, சோ இதுல ஒரு பெரிய ரொம்ப ஒரு பெரிய ஒரு அன்பும் பாசமும் வெளிப்படுற சந்திப்பா நீங்க பார்க்கல? ஆமா, இது வந்து ஒரு பிசினஸ் லைக்கா தான் நடக்கும். ஓகே, ஒரு சிவில் ரிலேஷன்ஷிப் என்ற அளவுல இருக்கும் அப்படின்றீங்க. பட் அதுலயுமே கூட சேலஞ்ச் இருந்ததை பார்த்தோம் கடந்த காலங்களில். ஏன் செல்வி ஜெயலலிதாவுக்கும் மன்மோகன் சிங்க்கும் ஒரு கன்ஃபரன்டேஷனல் ரிலேஷன்ஷிப் இருந்தது. திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அட் த கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் லெவல் நிறைய ஒரு கன்ஃபரன்டேஷன்ஸ் இருந்தது. ஸோ அது தொனிக்கும் நினைக்கிறீங்களா? ஒரு பீரியட் ஆஃப் பை அண்ட் லார்ஜ் ஒரு காம் தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது எப்படின்னா இப்போ கடந்த 5 ஆண்டுகளா தொடர்ந்து பிஜேபியோட கான்ஃபரன்டேஷன் அப்படிங்கிறத ஒரு கொள்கை முடிவாக வைத்திருந்தவர் ஸ்டாலின். ஆனால் பிஜேபியோட தொடக்கத்துல மிக தீவிரமான ஒரு எதிர்ப்பை விஜய் கையாண்டு அது கரூர் விஷயம் சிபிஐ கைக்கு மாறினதற்கு பிறகு ரொம்ப அடக்கி வாசிக்க தொடங்கியவர் விஜய். இப்ப இருக்கிற சூழ்நிலையில விஜய் முன்னாடியிலே விமர்சனத்தை வச்சாங்க, நீங்க ஜாஸ்தி திமுக மாதிரி திட்டுறது இல்லை அப்படின்னு. சோ ரெண்டுத்தையும் ஒப்பிட முடியுமா, கணக்கு போட முடியுமா, முடிச்சு போட முடியுமான்னு தெரியல.
ஏன் இவங்களும், அதாவது இவங்களும் பெரியார கொண்டாடுறாங்க. கிட்டத்தட்ட திமுகவுடைய எல்லா விழுமியங்களையும் தாவேக்கா ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சொல்லி முடிச்சேன். திமுக சித்தாந்த அடிப்படையிலயோ தத்துவார்த்த அடிப்படையிலயோ எந்த விதத்திலும் வேறுபட்ட ஒரு கட்சி அல்ல தாவேக்கா. இன்னும் சொல்ல போனா இது இன்னொரு திமுக அப்படின்னு நீங்க சொல்லிடலாம். திமுக தானே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன கொள்கை வேறுபாடு? இல்ல, நிறைய இருக்கு. இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப ஹிந்து கடவுளர்களை இழிவுபடுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே தலைவர்கள் ஒரு சில பேரை நீங்க கோட் பண்ண முடியும். அப்படி ஒரு தலைவரை நீங்க ஏடிஎம்கேல கோட் பண்ண முடியும். ஹிந்து சமயத்தை இழிவுபடுத்துறது, சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்றது டிஎம்கேல பேசுவாங்க. ஓகே சார், சாரி டு இன்டர்வியூ. நம்ம திரையில காட்சிகளையும் பார்க்கின்றோம். அந்த சந்திப்பை முடிச்சுக்கிட்டு முதலமைச்சர் தமிழ்நாடு இல்லத்துக்கு சேர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம சேர்த்து பார்க்கிறோம். பட் ஒரு அதிமுக போல ஒரு அப்ரோச் தானே தமிழக வெற்றி கழகம் கண்டுபிடிக்கிறத பார்க்கிறோம். அவங்க தீபாவளிக்கு வாழ்த்துறாங்க, ஜெயலலிதா பாணியில சரஸ்வதி பூஜைக்கு வாழ்த்து தெரிவிச்சாரு விஜய். அதே நேரத்துல கரூர் சம்பவம் நடந்த அந்த டயத்தை ஒட்டி தீபாவளியை போய் கொண்டாட வேண்டாம் அந்த துயரத்துக்குன்னாரு. அதுக்கு அடுத்த ஒரு 3 மாதத்துல கிறிஸ்துமஸ் இத அவரை மகாபலிபுரத்துல வச்சு கொண்டாடின. 3 மாசத்துல திமுக தலைவர்கள் கோயிலுக்கு போவாங்களா? திரு விஜய் அவர்கள் எலெக்ஷன் முடிஞ்ச கோயிலா போனார். அது ரைட், எலெக்ஷன் டைட்ல போகல, எலெக்ஷன் சமயத்திலே போனார். திருச்சி கிழக்குல தேவாலயத்துக்கும் போனாரு, அம்மன் கோயிலுக்கும் போனாரு, மசூதிக்கும் போனார். இல்ல, அவர் எதுக்கு வேணாலும் போகலாம். பட் இந்த விஷயம் நீங்க கேட்டது இருக்குல்ல, டிஎம்கேக்கு ஏடிஎம்கே இடையில இருக்க வித்தியாசம். ஏடிஎம்கே பல விஷயங்கள வித்தியாசப்பட்டது. அதே போல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தேர்ந்தெடுத்து இழிவுபடுத்துறது அப்படிங்கறத டிஎம்கே தலைவர்கள் இருந்து பல பேர் தொடர்ந்து நீங்க மனசுல வச்சு பேசுற அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஏடிஎம்கே மந்திரி சபையில இடம் கொடுத்தது கிடையாது. இவங்க 2 பேர் கொடுத்திருக்காங்க. அது கரெக்டுங்க. நீங்க மந்திரி சபையில அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இப்ப ஜெயலலிதாவே முதல்வரா இருந்தா ஜெயலலிதா யாரு? ஜெயலலிதா கூட கொடுக்கல, விஜய் 2 பேர் கொடுத்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி ஒரு கேண்டிடேட் நிப்பாட்டினாரு. அதே போல ஏடிஎம்கேல இவர் எம்ஜிஆர் இவர் அண்டேக்கு இடம் கொடுத்திருந்தாரு. பட் இப்படி இடம் கொடுக்கறதுனாலயே சொல்லிட முடியாது சார். இப்படியே இடம் கொடுப்பாங்க. அதே நேரத்துல வீரமணி மெனக்கட்டு ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை இவர் பிராமணர்னு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. உடனே ஸ்வர்ண ஐஏஎஸ் அடுத்த நாளே மாத்துவாங்க. அதுவும் தான் நடந்தது. அவரோட சொந்த ஜோசியரே இது பண்ணாரு. சோ அது விமர்சனத்துக்கு வீரமணி சொன்னது நடந்தது. அதுதான் சொல்ல, பிராமணரை தெளிவா எதிர்க்கக்கூடிய வீரமணி சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறார். ரைட், நம்ம ரொம்ப நிறைய டைக்ரெஸ் பண்றோம். டு கம் பேக் டு தி டெல்லி மீட்டிங், இது ஒரு சுருக்கமான சந்திப்பா தான் முடிந்திருக்கிறது. ஆஃப் கோர்ஸ் இதுதான் நீங்க அதுதான் ஒரு வழக்கமான புரோட்டோகாலும் பிரதமர் வச்சிட்டு இருக்காரு. நான் என்ன நினைக்கிறேன்னா ஒண்ணுங்க, விஜய்ட்ட தன்னுடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறத கொஞ்சம் தெளிவாகவே மோடி அவர்கள் சொல்லியிருப்பார். அதே போல விஜய் தமிழகத்தின் எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கறதையும் மோடிட்ட அவர் சொல்லியிருப்பார். ஓகே, சோ இந்த 2ஐயும் நான் நினைக்கிறேன். நன்றி கோலால ஸ்ரீனிவாஸ் சார், தேங்க்யூ வெரி மச். இந்த சந்திப்பு நிறைந்து அவர் தமிழ்நாடு இல்லத்துக்கு திரும்பி இருக்கிறாருங்கிறத பார்க்கின்றோம். ஆஃப்கோர்ஸ் இன்னைக்கு ஹி ஹேஸ் அ வெரி பிஸி கேலண்டர். அடுத்தடுத்து நிறைய முக்கிய சந்திப்புகளை மேற்கொள்ள இருக்கிறார். உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர் உள்ளிட்டோரையும் சந்திக்கிறார். இந்த சந்திப்புகள் கூட ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியிலையும் கூட திருவள்ளுவர் சிலை திறப்பிலெல்லாம் கலந்து கொள்கிறார்.